அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. நாளை மறுமையில் மீசான் என்னும் தராசு நன்மையின் எடை கனமாக இருக்க சில வழிகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மறுமையில் மீசான் என்னும் தராசு கனமாக இருப்பதற்கு நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒருவர் நல்ல குணங்கள் மூலமாகவும் நல்ல பண்புகள் மூலமாகவும் இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் நோற்றுவரின் அந்தஸ்தை அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல குணங்கள் மூலியமாகவும் நல்ல பண்புகள் மூலியமாகவும் இரவெல்லாம் தொழுது பகலெல்லாம் நோன்பு நோட்டா நமக்கு என்ன அந்தஸ்து கிடைக்குமோ அந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு அறிவிப்பில் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் உங்களில் என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் உலகில் நல்ல பண்புகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நல்ல பண்புகள் இருந்தால் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நல்ல பண்புகள் நமக்கு நன்மை தராசை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கம் தொழுகை வணக்க வழிபாடுகள் மட்டும் வலியுறுத்தவில்லை, அதோடு நமக்கு நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான். மேலும் உன் முஸ்லிமான சகோதரரை பார்த்து சிரிப்பது கூட சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு சாதாரணமாக சிரிக்கிறது கூட ஒரு இபாதா, அதாவது ஒரு சதக்கா கொடுக்குற அளவுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த சிரிக்கிறது மூலிமா நமக்கு நன்மை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நல்ல குணங்களும் நல்ல பண்புகளையும் பெற்று மீசான் என்னும் தராசில் நன்மைகளை நிரப்புவோம் இன்ஷா அல்லாஹ்.